ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஎம் பேசுகிறேன். வெல்கம் டு எஸ்கேஎம் மோசா சேனல். இன்றைக்கி 9வது வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டார்ஜிலிங்கில் மேற்கு வங்காளத்தில் டார்ஜிலிங்கில் இருக்கிற ஒரு அமானுஷ்யமான காட்டில் நடந்த ஒரு கதையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த டார்ஜிலிங் பக்கத்தில் டவ் ஹில்ஸ் ஃபாரஸ்ட்டில் நடந்த 4 பேர்த்துக்கு நடந்த அமானுஷ்ய கதை தான் பார்க்க போகிறோம். அந்த காட்டை பற்றி சொல்லணுன்னா, அந்த காட்டுக்குள்ளே ஒரு தலையில்லாத இளைஞனும் நடந்து போகிறதா, தினமும் இரவில் நடக்கிறதா பேசுகிறாங்க. அந்த உருவம் ராத்திரி மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் பகலில் தென்படுறதாகவும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இரவில் ஒரு லேடியோட ஆத்மா நடமாறாகவும் பார்த்தவங்க சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இரவில் அந்த தலையிலாத ஒரு இளைஞனை பார்த்தா நிச்சயம் மரணம் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உண்மையிலேயே அந்த தலையிலாத இளைஞனை பார்த்த நிறைய பேர் அந்த சில நிமிஷத்திலே இறந்து போகிறதாகவும், சில பேர் அடுத்த நாள் இறந்து போகிறதாகவும் பேசிக்கிறாங்க. அதே சமயம் அந்த காட்டில் இரவு நடமாடுற அந்த லேடியோட ஆத்மாவை பார்க்குறவங்க அவங்க பின்னாடி போனால் கொடூரமான மரணம் நிகழும் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த காட்டுப்பகுதி பக்கத்தில் இருக்கிற இரண்டு ஸ்கூலில் சத்தம் வருதா கேட்குறாங்க சொல்கிறாங்க. அதே சமயம் ஒரு ஸ்கூலில் இருந்து தினமும் இரவில் குழந்தைகள் அலற சத்தமும் பெரியவங்க அலற சத்தமும் தினமும் வரதா அந்த பகுதியில் போனவங்க சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட 4 ஃப்ரெண்ட்ஸு அதை நம்பாமல் அதை பொய்ன்னு நிரூபிக்க ஒரு நாள் இரவில் போலான்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் இரவு 11 மணிக்கு காட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க கேட்ட பூச்சி சத்தம், பறவைகள் சத்தம், மரங்கள் ஆடுற சத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையதை கவனிக்கிறாங்க. இந்த சத்தம் ஏன் நிற்கிது, ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்ட்டு குமார்னு ஒரு பையன் பேசிகிட்டே வரும்போதும் ஒரு பலமான காலடி சத்தத்தோட யாரோ நடந்து போகிறத கவனிக்கிறாங்க. ஆனால் இவங்க நடந்து போகிற இடத்துலேருந்து அவங்க ஒரு 50 மீட்டர் தூரத்தில் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்கள ஒத்து பார்க்கும்போதும் அந்த உருவம் வெள்ளை சொற்றம் கருப்பு பேண்ட்டும் போட்டு கவனிக்கிறாங்க. அதோட அந்த உருவம் அவர் தலையை கவர் செஞ்சுக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அப்போ சஞ்சய்ங்கிற பையன் அந்த உருவத்தை பார்த்து, இந்த பையன் ஏன் இந்நேரத்தில் தனியாக போகிறான் அப்படின்ட்டு பேசிட்டு வரும்போதும் அந்த உருவம் அங்கேயே நிற்கிது. இதை பார்த்து ஸ்டன்னான அவங்களும் அங்கே நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த உருவம் தலையில் இருந்த அந்த பகுதியை விளக்கிட்டு திரும்பும்போதும் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் அதை பார்த்து பயத்தில் அலறாங்க. ஏன்னா அந்த உருவத்துக்கு தலையே இல்லை. தலையில்லாத உருவத்தை பார்த்து பயந்த அவங்க 4 பேரும் ஒரு பக்கமாக ஓடுறாங்க தப்பிக்கிறதுக்கு. அப்படி எங்கே ஓடினாலும் சுற்றி அந்த உருவம் நிற்கிற இடத்துக்கு தான் வராங்க. உடனே சுதாரிச்சு அவங்க வேறு பக்கம் ஓடலான்ட்டு வேறு பக்கம் சுற்றி போகும்போதும் அந்த ஸ்கூல் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் அந்த ஸ்கூலில் குழந்தைகள் அலற சத்தமும் பெரியவங்க அலற சத்தமும் கேட்குது. அது எப்படி இருக்குன்னா, தீயில சில பேர் மாட்டி அப்படி அலறுவாங்களே அதே மாதிரி சத்தம் கேட்குது. அதே நேரத்தில் அந்த
ஸ்கூல் பில்டிங் மேலே இருந்து ஜன்னல் வழியாக சில கருப்பு உருவம் இவங்கள பார்க்கறதையும் இவங்க 4 பேரும் பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் இவங்களை சுற்றி சில குழந்தைகள் சுற்றி சுற்றி வந்து அமானுஷ்ய குரலில் சிரிக்கிறதையும் இவங்களால் கேட்க முடியுது. அந்த சமயத்தில் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுண்டு சஞ்சயும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் திரும்பி பார்க்கும்போது அந்த மரண சாலையில் பார்த்த ஒரு தலையில்லாத முண்டமும் அவங்க அதோட பின்னாடி பல ஏற்பட்ட கருப்பு உருவங்களும் ஆக்ரோஷமாக இவங்க 4 பேர்த்தையும் இறங்கி வர்றதை பார்த்து அவங்க 4 பேர் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு வழியில் இருட்டான வழியில் போகிறாங்க. அந்த சமயத்தில் இந்த 4 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சுறாங்க. அப்படி பிரிஞ்சதில் சஞ்சய் ஒரு பக்கம் வர்றாரு, மற்றவங்க 3 பக்கம் வர்றாங்க. அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் விடிஞ்சப்புறம் அந்த பக்கமாக வந்த சில பேர் அந்த கிராம மக்கள் சஞ்சயை பார்க்குறாங்க. அவங்க மயக்கத்தில் இருக்கார். அதனால் அவரை எழுப்பி நீ யாருன்னு விசாரிக்கும் போதும் அவர் நைட் நேரம் அந்த அனைத்து விஷயத்தையும் அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட அந்த மக்கள் அவரை திட்டுறாங்க. உடனே அவரை அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே இன்னமும் அந்த நிகழ்வுகள் நடந்துருக்கிறதா அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அந்த தலையில்லாத உருவத்தை பார்க்குறவங்களும் அந்த ஸ்கூல் பக்கம் போகிறவங்களும் சில சமயம் இறந்து போகிறதா இன்னமும் நடந்துட்டுருக்கு. இதே நேரத்தில் சஞ்சய்க்கு அவர் நண்பர்கள் இன்னமும் கிடைக்கல. அதே நேரத்தில் சஞ்சய்க்கு அடிக்கடி இரவில் அவர் கனவுல அந்த காட்டுக்குள்ளே நடந்த நிகழ்வை கனவாக வந்து அவரை பயமுறுத்திருக்கு. இதனால் மேக்சிமம் அதிகமான மக்கள் அந்த காட்டை பக்கம் போகிறத தவிர்க்கிறாங்க. இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆளுங்க பட்டன் வரும், அதை அழுத்திக்குங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் SKM.